ஹலோ வணக்கம் அனைவருக்கும் ஃபெப் 8 டிஎன்பிசி நமக்கு எக்ஸாம் இருக்கு. ஸோ இந்த 7 days டெஸ்ட் போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் சில பேர் ரெக்வெஸ்ட் பண்ணதுனால நம்ம வந்துட்டு அதை ஃபெப் 1 அண்ட் ஃபெப் 2 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபெப் 1 ஃபெப் 2க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 200 rupeesக்கு உங்களுக்கு 700 questions கொடுப்பாங்க. 7 ஃபுல் டெஸ்ட், அதாவது இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் வச்சு 7 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு கொஸ்டின் வந்துடும், பிடிஎஃப் வந்துடும், கூடவே சேர்ந்து உங்களுக்கு கரெக்ஷன் வீடியோஸும் வந்துடும். ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 200 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 100 மார்க்ஸில் நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி விட்ருவோம். ஜாயின் பண்ணாதவங்க கொஞ்சம் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க, கஷ்டப்பட்டவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 11th and 12th ஸ்டாண்டர்ட் புக்கு நான் சால்வ் பண்ணி பெய்டு குரூப்புக்கு போட்டிருக்கேன். 6 to 12 ஃபுல்லாகவே சால்வ் பண்ணி நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிடுங்க. இவ்வளோ தாங்க சொல்லணும்னு நினச்சேன். மறக்காமல் லாஸ்ட் 7-8 days ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுங்கள், ப்ராப்பராக டெஸ்ட் போடுங்க, ப்ராப்பராக கரெக்ஷன் பாருங்கள். 7 daysல 10 to 15 மார்க்ஸ் வரைக்கும் நம்ம டிஃபரன்ஸ் ஏற்படுத்தலாம். ஸோ ப்ராப்பராக ஃபோக்கஸ்டாக படிங்க. இதுதான் நம்ம லைஃப்னு நினச்சி படிங்க. லைஃப் 100% மாறுங்க. எக்ஸாம் முடிக்கிறோம்ல, இந்த எக்ஸாம் முடிச்சு கிளியர் பண்ணி இந்த வேலையில் போய் உட்கார்றது போது அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட். உங்கள் லைஃப் டோட்டலாக நீங்கள் வந்துட்டு 60-70 வருஷத்தை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு லைஃபு, வேலைக்கு பின்னாடின்னு ஒரு லைஃப் பிடிக்கும். அந்த அளவுக்கு லைஃப் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த வேலை. அதை மைண்டில் ஏற்றுங்க, இதோடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிடுங்க. இதுக்கு எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் ஒர்த்து அப்படிங்க புரிஞ்சு நல்லா தெளிவாக படிங்க. தேங்க்யூ, டாட்டா, பை.